ஊரில் அனைவரும் அவர்கள் வாழும் காலத்திற்கு ஏற்ப உடை அணிந்திருக்கும் போது ஒருவர் மட்டும் கற்கால மனிதர் போல உடை அணிந்து மக்களை மனம் மாற அழைத்தால் எப்படி இருக்கும்? கவனியுங்கள், மதம் மாற அல்ல, மனம் மாற. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேதாராய்ச்சி பகுதியில் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. பெனியேலில் கர்த்தருடைய தூதன் யாக்கோபு தரிசனமானார் என்று ஆதியாகமம் 32 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய தூதன் என்பவர் மனித உருவெடுப்பதற்கு முந்தைய கிறிஸ்து. ஆனால் இப்பொழுது மனித உருவெடுத்த கிறிஸ்து எகிப்திலே இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 2:20, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். இயேசுவை எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற்றி மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து வருவது மிகவும் அவசியமான ஒன்று. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்தார். அது மட்டுமல்ல, அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ வேண்டியது இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடித்த ஒரே நபர் அவர்தான். எனவே அவர் எகிப்தின் கலாச்சார தாக்கத்திலிருந்து வெளியேற வேண்டியது முக்கியமானது. மோசே வளர்ந்ததைப் போலவோ அல்லது இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசமாக உருவான போது எகிப்தில் வளர்ந்ததைப் போலவோ இயேசு அங்கே வளரக்கூடாது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை பாருங்கள். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். சொல்லப்போனால் அப்பாவைப் போலவே அந்த அர்க்கலேயு என்பவன் ஒரு ஏரோது தான். இவனும் மிகவும் கொடூரமானவன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் நசரேயன் எனப்படுவார். நாசரேத் என்ற சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் நெட்சர் என்பதாகும். இதற்கு கிளை அல்லது துளிர் என்று பொருள். நாசரேத் மிக முக்கியமற்ற சாதாரணமான ஒரு இடமாக இருந்ததால் தான் அந்த பெயரை பெற்றிருந்தது. ஏசாயா 11:1, ஏசாயா 53:2-3 வசனங்கள் மற்றும் சங்கீதம் 22:6 இந்த இடங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் இந்த நசரேயன் என்ற சொல்லோடு தொடர்புடையவை. கர்த்தராகிய இயேசு ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த ஒரு வேர் அல்லது கிளை என்பதால் மட்டுமல்லாமல் அவர் நாசரேத் ஊரிலே வளர்ந்ததால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இதன் மூலம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய இடங்கள் பற்றிய 4 தீர்க்க தரிசனங்களும் மிக இயல்பான முறையில் நிறைவேறியதை எப்பொழுது நாம் பார்த்தோம். பெத்லெகேமிலே பிறப்பது, எகிப்திலிருந்து வரவழைக்கப்படுவது, ராமாவிலே அழுகுரல் கேட்பது மற்றும் நசரேயன் என்று அழைக்கப்படுவது. இயேசு இந்த எல்லா இடங்களோடும் தொடர்பு கொண்டிருந்தார். ஆரம்பத்திலே மிகவும் விசித்திரமாக தோன்றிய இந்த தீர்க்க தரிசனங்கள் இறுதியில் மிகவும் தெளிவான உண்மைகளாய் மாறிவிட்டன, இல்லையா? சரி, தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை கற்றுக்கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இப்பொழுது திடீரென்று யோவான் ஸ்நானகன் வேதாமத்தின் பக்கங்களுக்குள் நுழைகிறார். நம்மிடத்திலே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மட்டுமே இருந்திருந்தால் அவர் எங்கே இருந்து வந்தார், அவருடைய பின்னணி என்ன என்று நாம் கேட்டிருப்போம். ஏனென்றால் மத்தேயு இதை பற்றி எதையுமே சொல்லவில்லை. அதற்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுமான் என்று மல்கியா 3:1 மல்கியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருந்தார். ராஜா வருவதற்கு முன்பாக வழியை சீர்படுத்த ஒரு தூதுவன் வருவான் என்பதே அந்த தீர்க்க தரிசனம். அந்த தூதுவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். பொதுவாக ஒரு தூதுவனின் பின்னணியை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர் கொண்டு வரும் செய்தி தான் முக்கியம். ஒரு கொரியர் அலுவலகத்திலிருந்து ஒரு சிறுவன் உங்கள் வீட்டுக்கு ஒரு செய்தியை கொண்டு வரும் பொழுது நீங்கள் அவனிடம், தம்பி, உன் முன்னோர்கள் இந்த ஊருக்கு வரும்போது எந்த ரயிலிலே வந்தார்கள்,
உன்னுடைய குடும்ப பின்னணியம் என்ன என்றெல்லாம் கேட்பீர்களா? உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்காது. உங்களுக்கு அந்த செய்தியின் மீது தான் ஆர்வம் இருக்கும். ஏனென்றால் அந்த செய்தி தான் மிக முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு தேவை. எனவே நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லி ஒரு சிறு தொகையை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிவிடுவீர்கள். அத்தோடு அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு முடிந்து விடுகிறது. யோவான் ஸ்நானகன் தான் வெறும் தூதுவன் மட்டுமல்ல என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். மத்தேயும் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் அவர் வேத வசனத்தின் பக்கங்களிலே தோன்றி யூதேயாவின் வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்கிறார். இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மனம் திரும்புங்கள். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யம். மூன்றாவதாக, சமீபித்திருக்கிறது. இவை மிக முக்கியமானவை. மனம் திரும்புங்கள். இந்த செய்தி எல்லா காலகட்டங்களிலேயும் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையிலிருந்து முழுவதுமாக தேவனை நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை மெட்டனோயா என்பதாகும். இதன் பொருள் மனதை மாற்றுதல். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், முற்றும் முழுவதுமாக திரும்பி வேறு திசைகளை செல்வது தான் இது குறிக்கிறது. மனம் திரும்புதல் என்பது குறிப்பாக தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு. தேவனை விட்டு வழி தவறி சென்றுவிட்ட அவர்கள்தான் மனம் திரும்பி வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிற 7 சபைகளுக்கு சொல்லப்படும் செய்தியும் மனம் திரும்பு என்பதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் செய்தியும் அதுதான். அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்ப வேண்டியது இல்லையா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திலே சிறை அதிகாரிகளுக்கு கொடுத்த செய்தியும் இதுதான். ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள் அவரை விட்டு தூரம் போனபடியால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது மற்ற எத்தனையோ காரியங்களை விட்டு தான் இயேசுவை நோக்கி திரும்பி வருகிறீர்கள். மற்ற காரியங்கள் விட்டு திரும்பாமல் இருந்தால் உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பவில்லை. எனவே மனம் திரும்புங்கள் என்பது விசுவாசிப்பதின் ஒரு பகுதிதான். இன்று ஆண்டவரை இரட்சகராக அறிந்து கொள்ளாத மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படையான செய்தி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்பதுதான். புதிதாக ஆராதனைக்கு வருகிறவர்கள் முன்னாலே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு அட்டையிலே தங்கள் கையெழுத்தை இட்டு நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாய் விசுவாசிப்பதே மிக முக்கியமான காரியம். நீங்கள் பரிபூர்ணமாய் அவரை விசுவாசிக்கும் பொழுது மற்ற எத்தனையோ காரியங்களை விட்டு நீங்கள் திரும்பித்தான் அந்த விசுவாசத்திற்குள்ளே வர வேண்டும். அடுத்ததாக, பரலோக ராஜ்யம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியின் மீது பரலோகத்தின் ஆட்சி. கர்த்தராகிய இயேசுவே அந்த ராஜ்யத்தின் ராஜா. ஒரு ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. அதே போல ஒரு ராஜ்யம் இல்லாமல் ஒருவரை ராஜா என்று சொல்ல முடியாது. ஷேக்ஸ்பியரின் நாடகத்திலே வரும் 3ஆம் ரிச்சர்ட் என்ற அரசன் ஒரு குதிரைக்காக எனது ராஜ்யத்தையே கொடுப்பேன் என்று கூறுவார். ஒருவேளை அவர் தனது ராஜ்யத்தை கொடுத்து விட்டு ஒரு குதிரையை பெற்றிருந்தால் அதற்கு பிறகு அவர் ராஜாவாக இருந்திருக்க மாட்டார். வெறும் குதிரை மீது அமர்ந்திருக்கும் ஒரு மனிதராகத்தான் இருந்திருப்பார் இல்லையா? ஆம், ஒரு ராஜாவுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொன்னதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தின் ராஜ்யமானது அந்த ராஜாவாகிய இயேசுவின் உருவிலே அங்கே பிரசன்னமாகி இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறதா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக இருக்கிறது. யார் யார் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அவருக்கே உரியவர்கள். மேலும் ஒரு ராஜாவுக்கும் குடிமகனுக்கும் இடையிலான உறவை விட இது மிக நெருக்கமான ஒரு உறவு. கிறிஸ்து ஒரு மணமகன் போன்றவர். ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய மணவாட்டியின் ஒரு அங்கமாய் இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதால் தானே அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம் என்று யாராவது கேட்கலாம். அதற்கு நான் மீண்டும் சொல்கிறேன், இது அதற்கும் மேலானது. நன்றாக கவனிங்கள். நாம் அவருக்கு கீழ்ப்படிவது என்பது நாம் அவரை நேசிப்பதால் நாம் செய்யும் காரியம். இது அன்பினால் பிணைக்கப்பட்ட ஒரு உறவு. யோவான் 14:15 இயேசு இதைத்தான் கூறியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் என்பது பூமியின் மீது பரலோகத்தின் ஆட்சியை குறிக்கிறது. அது இன்று நடைமுறையிலே இல்லை. கிறிஸ்து இப்பொழுது அந்த உலகத்தை ஆட்சி செய்யவில்லை.
பரலோக ராஜ்யம் இக்காலத்தில் இருப்பதாக வலியுறுத்துகிறவரின் சிந்தனையில் ஏதோ தவறு இருக்கிறது. தம்மை ஏற்றுக்கொண்டவர்களின் இருதயங்களில் மட்டுமே கிறிஸ்து ஆட்சி செய்கிறாரே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு வடிவத்திலோ அல்லது வேறு எந்த ஒரு முறையிலோ அவர் இப்பொழுது ஆட்சி செய்யவில்லை. இருந்தாலும் ஒரு நாள் அவர் பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அனைத்து கலகங்களையும் அடக்குவார். நீங்கள் நம்புங்கள், அவர் நிச்சயமாக அவற்றை ஒடுக்குவார். பரலோக ராஜ்யம் அந்த ராஜாவாகிய கிறிஸ்துவின் மூலமாக மிக அருகிலே இருந்தது அல்லது பிரசன்னமாகி இருந்தது. அந்த ஒரு வழியில் மட்டுமே அது அப்பொழுது அங்கே இருந்தது. மத்தேயு தனது நற்செய்தி நூலிலே எழுதியிருக்கும் காரியங்கள் தீர்க்கதரிசிகளின் நிறைவேறுதலாக நடக்கின்றன என்று நமக்கு சொல்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. யோவான் ஸ்நானகன் தான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று மட்டுமே தன்னை குறித்து சொன்னார். அவருடைய நோக்கம் எல்லாமே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது மட்டுமே. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அவர் ஒரு விசித்திரமான மனிதர் இல்லையா? அவருடைய உணவு முறையும் உடை உடுத்தும் விதமும் வழக்கத்திற்கு மாறாய் இருந்தது. இதை சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் இன்றைய காலத்திலே யோவான் ஸ்நானகனின் தோற்றத்தை பார்த்தால் அவரை ஒரு நாடோடி அல்லது வீடற்றவர் என்றுதான் பலரும் யோசிப்பார்கள். அவர் ஒட்டகமயிர் உடையை உடுத்தி இடையிலே தோலினாலான கச்சையை கட்டியிருந்தார். அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். அவர் சவரம் செய்வதில்லை என்றும் நீண்ட தலைமுடியை கொண்டிருந்தார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இவர் ஒரு அசாதாரணமான மனிதர். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே வந்தவர். உண்மையில் இவர் பழைய ஏற்பாட்டு பக்கங்கள் இருந்து புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்குள் நடந்து வந்த ஒரு பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் இவரை கடைசியானவர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய். கவனித்தீர்களா? மக்கள் கூட்டமாக அவர் இருந்த இடத்திற்கே போகிறார்கள். யோவான் எந்த ஒரு விளையாட்டு அரங்கத்தையோ அல்லது கூட்ட அரங்கையோ அல்லது தேவாலயத்தையோ வாடகைக்கு எடுக்கவில்லை. அவரை வரவேற்பதற்கு எந்த ஒரு ஆளுகை குழுவும் அங்கே இல்லை. சொல்லப்போனால் அவர் நகரத்திற்குள்ளேயே வரவில்லை. நீங்கள் யோவானின் செய்தியை கேட்க விரும்பினால் அவர் எங்கு இருந்தாரோ அங்கே வனாந்தரத்துக்குத்தான் நீங்கள் போக வேண்டியது இருந்தது. இதிலிருந்தே தேவனுடைய ஆவி அந்த மனிதர் மேல் இருந்தது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இவை அனைத்தும் அந்த மக்களின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுகின்றன. அவர்கள் யோவானின் ஞான ஸ்நானத்திற்கு தங்களை உட்படுத்தி கொண்டது எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் தங்களின் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம்தான் அது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுது யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பாருங்கள். கௌரவமான அந்த விருந்தினர்களை அவர் எப்படி வரவேற்கிறார் என்பதையும் கொஞ்சம் கவனியுங்கள். ஒருவேளை உங்கள் போதகர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நின்று உங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சபையின் கமிட்டி அங்கத்தினர் உடனே வேறொரு போதகரை தேட ஆரம்பித்து விடுவார்கள் இல்லையா? இது உண்மையிலேயே மிக கடுமையான வார்த்தை தான். ஆம், மரியாதைக்குரிய அந்த பரிசேயர்களிடமும் சதுசேயர்களிடமும் தான் யோவான் பேசுகிறார். அவர்களிடம் இந்த புதிய வாழ்க்கைக்கான ஆதாரம் உங்களிடம் இருக்க வேண்டும். வெறுமனே சும்மா ஞானஸ்நானம் என்கிற சடங்கை மட்டும் செய்து முடிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே அதற்கேற்ற கனி காணப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்தீர்களா? இங்கே அவர் எவ்வளவு ஒரு ஆணித்தரமான கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள். யூதேயாவிலேயே அந்த ஆண்டின் மிகவும் பிரபலமான மனிதராக அவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? வசனம் 10 பாருங்கள். இப்பொழுதே கோடரியானது
மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். புதிய ஏற்பாட்டில் கனி கொடுப்பதை பற்றி மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் சரியான வகையாக இருந்தால்தான் அது நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு பழமரம் மட்டுமே பழங்களை தரும். இங்கே மரத்தின் வேறு அருகே கோடரி வைக்கப்பட்டிருப்பதை பற்றி அவர் பேசுகிறார். அதற்கு காரணம் என்ன? அந்த மரம் கனி கொடுக்காமல் இருக்கிறது. ஒரு வாழை மரம் வாழைப்பழம் தரும், ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு பழங்களை தான் தரும். ஆனால் ஒரு மரம் முட்களை தரும் என்றால் அது வாழை மரம் இல்லை, அது வெட்டப்பட வேண்டும். சொல்லப்போனால் வேரும் கனியும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. சரியான கனியை தருவதற்கு அந்த மரம் சரியான வேரை கொண்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் ஸ்நானனும் இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். தவறான வகை மரங்கள் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோவான், நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவர் வருகிறார், அவர் வரும்போது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் என்ற வார்த்தைக்கும் அக்கினியினாலும் என்ற வார்த்தைகளுக்கும் இடையே இப்பொழுது 2000க்கும் அதிகமான ஆண்டுகள் கடந்து விட்டன. நீங்களும் நானும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தற்போதைய காலத்திலே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆனால் அவர் 2ஆம் முறை வரும்பொழுது அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினி என்பது இங்கே நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளிலே விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் தானே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நான் நினைத்தேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் நெருப்பு போன்ற நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருந்ததாக வேதம் சொல்கிறதே என்று கேட்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் 2:3 வசனங்களை மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்க்க வேண்டும். அது காற்றும் அல்ல, அது நெருப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரின் வருகை. ஆனால் அங்கே அவருடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் தெரியும்படியாக ஏதோ ஒன்று நடந்தது. எனவே பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது அக்கினி ஞானஸ்நானம் நிறைவேறவில்லை. கவனியுங்கள், மீண்டும் ஒரு உரை சொல்கிறேன். அக்கினி ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுதே நடைபெறும். இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசி மீதும் வருகிறார். ஏதோ ஒரு சில விசுவாசிகள் மீது மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியுமே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அந்த விசுவாசி கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிறார். அதாவது அவர் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அங்கமாகி விடுகிறார். இது தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவமான உண்மைகளிலே ஒன்று. பிரியமானவர்களே, யோவான் தொடர்ந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது போல இப்பொழுது இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக யோவானிடத்திலே வருகிறார். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். சரி, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்கள். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? இதற்கு பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் முதன்மையான காரணம் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இயேசு தன்னை பாவம் நிறைந்த மனுக்குலத்தோடு முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று ஏசாயா 53:12 தீர்க்கதரிசி முன்னதாகவே சொல்லியிருந்தார். ஆம், ஒரு அரசன் தன் குடிமக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். உண்மையில் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்பது அடையாளப்படுத்துதல் என்று பொருள்படும். கர்த்தராகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்றதன் முதன்மையான நோக்கம் இந்த அடையாளப்படுத்துதல் தான் என்று சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன், இயேசு திருமுழுக்கு பெற்றதன் நோக்கம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அது நாம் பின்பற்றுவதற்கான ஒரு முறை மட்டுமல்ல. கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். அவர் பரிசுத்தமானவராகவும் தீங்கற்றவராகவும் மாசு இல்லாதவராகவும் பாவங்களிடத்திலிருந்து விலகினவராகவும் இருந்தார். அவர் தன்னை மனுக்குலத்தோடு முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்ளவே திருமுழுக்கு பெற்றார். இயேசு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டதற்கு 2வது காரணம் ஒன்று இருக்கிறது.
தண்ணீரில் பெறும் திருமுழுக்கு என்பது மரணத்தின் அடையாளம். அவருடைய மரணமே ஒரு திருமுழுக்காக இருந்தது. யாக்கோபும் யோவானும் அவருடைய ராஜ்யத்திலே அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார விரும்பிய பொழுது அவர்களிடம் இயேசு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்துவின் மரணமே ஒரு திருமுழுக்காக இருந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த மரணத்திற்குள் பிரவேசித்தார். இயேசு திருமுழுக்கு பெற்றதற்கு 3வது காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அவர் தனது ஆசாரிய பணிக்கென்று தன்னையே பிரித்து வைக்கிறார், பிரத்யேகப்படுத்துகிறார். இந்த ஆசாரிய ஊழியத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார். இயேசு செய்த ஒவ்வொரு காரியமும், அவருடைய ஒவ்வொரு செயலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலேயே செய்யப்பட்டது. மேலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டிருந்தது, ஆனால் அவருக்குள் பாவம் இல்லை. என்னுடைய பாவம் அவர் மீது தான் வைக்கப்பட்டது அல்லாமல் அவருக்குள் வைக்கப்படவில்லை. இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் பிரியமானவர்களே. எனவே நீங்களும் நானும் அவரோடு அடையாளப்படுத்தப்படுவதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். திருமுழுக்கின் மூலம் இயேசு நம்முடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். பேதுரும் திருமுழுக்கினால் நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்று 1 பேதுரு 3:21 சொல்லியிருக்கிறார். எந்த வழியிலே அது நடக்கிறது? கர்த்தராய் இயேசுவோடு அடையாளப்படுத்தப்படுவதன் மூலமாகவே. ரட்சிக்கப்படுவது என்பது கிறிஸ்துவுக்குள் இருப்பதை குறிக்கிறது. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் நுழைகிறோம்? பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கினாலே தான். தண்ணீரில் திருமுழுக்கு எடுப்பதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதன் மூலம் நாம் கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆம், நாம் கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேற்றப்படுகிறது. நமது தண்ணீர் திருமுழுக்கு இதற்கு ஒரு சாட்சியாக அமைகிறது. ஒரு முறை அனுபவம் வாய்ந்த ஒரு முதிய மாலுமி ஒரு இளம் மாலுமியை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக வற்புறுத்திய பொழுது இவ்வாறு கூறினார், தம்பி, இது உன்னுடைய கடமை, இல்லையென்றால் இது கலகம் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவிடம் வரும்பொழுது நீங்கள் திருமுழுக்கு பெறுவது உங்கள் கடமை. அப்படி பெறவில்லை என்றால் அது கீழ்ப்படியாமையாகிய கலகமாகும். திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் எனும் இந்த பொருள் வெறும் விவாதங்களுக்குரிய ஒன்றாக கருதப்படாமல் கிறிஸ்துவுக்காக நாம் உறுதியாக நிற்பது என்ற உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். நாம் உலகத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வேண்டியது இவ்வளவு அவசியம் இல்லையா? சரி, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கவனித்தீர்களா? இங்கே நாம் திருத்துவத்தின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம். கர்த்தராய் இயேசு தண்ணீரை விட்டு வெளியே வரும்பொழுது தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மீது இறங்குகிறார். பிதா பரலோகத்திலிருந்து பேசுகிறார். என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தராய் இயேசு இப்பொழுது தம் மக்களுடன், அதாவது நம்முடன் அடையாளப்படுத்தப்பட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமான ஒரு ராஜா இல்லையா? இன்று நாம் சிந்தித்தவைகளை ஒருமுறை கூட நினைவிலே கொண்டு வருவோமா? இயேசு எருசலேம் போன்ற புகழ்பெற்ற நகரத்தை தெரிந்தெடுக்காமல் நாசரேத் என்னும் சாதாரண ஊரை தெரிந்தெடுத்தார். உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நாசரேத்திலிருந்து உன்னதமான இரட்சகர் வந்தது போல உங்கள் வாழ்க்கையின் சாதாரணமான விஷயங்களிலிருந்தும் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னை தாழ்த்தி உங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இன்று நீங்கள் உங்களை அவரோடு அடையாளப்படுத்திக் கொள்ள தயாராயிருக்கிறீர்களா? யோவான் ஸ்நானன் சுட்டி காட்டிய அந்த வல்லமை உள்ளவருக்கு உங்கள் இருதயத்திலே முதலிடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பவும் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யவும் அவருக்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்வை ஆட்சி செய்யும் பொழுது நீங்கள் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுதினமும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமென். ஏரோதின் மகன் பெயர் என்ன?
ஏரோதின் மகன் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சீமோன், ஆப்ஷன் பி ராஜா, ஆப்ஷன் சி அர்கெலாயு. அன்பு நேயரே, பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறிய நாம் இவ்வுலகில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம், சமாதானம், அன்பு, விட்டு கொடுத்தல் இவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோமா? சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சகரியா 8:13.